வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன், நல்ல கனவா கெட்ட கனவா அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மள அனைவருக்கும் கனவு வந்திருக்கும். நம்முடைய நினைவுகளின் கற்பனை வடிவம் தான் கனவுன்னு சொல்லுவாங்க. கனவுகள் பெரும்பாலும் நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தின் போது வரக்கூடியது. நம்முடைய ஆழ்ந்த மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், நினைவுகள், எண்ணங்கள் கூட கனவாக வழிபெறுது. சரி, ஆழ்ந்த மனசில் இருக்கக்கூடிய நினைவு எண்ணங்களை கற்பனை வைத்து கொடுக்குது இல்லையா? ஆனால் ஒரு கனவுகளுக்கும் ஒரு மாதிரி பலன் இருக்குது. மாலை 6 மணி முதல் இரவு 8:30க்குள்ள ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது 1 வருஷத்துக்குள்ளே பழிக்குமா. இதே நைட்டு 8:30க்குள்ளேருந்து 10:45க்குள்ளே ஒரு கனவு வருதுன்னா 3 மாதத்தில் பழிக்குமா. அதுவே இரவு 10:45லேருந்து நள்ளிரவு 1:12க்குள்ளே ஒரு கனவு வருதுன்னா 1 மாதத்தில் பழிக்குமா. இன்னும் பிரம்ம முகூர்த்தத்தில் வர கனவுகள் உடனடியாக பழிக்குமா. கனவு ஒன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. இந்த பதிவில் நம்மோட வாழ்ந்து நம்மோட வளர்ந்து நான் பார்த்துருப்போம். அவங்க சாப்பிட்றது போகிறது சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க நினைவலைகள் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன்றதை நம்ம பதிவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த பதிவு ரொம்ப நல்ல பதிவு. இறந்தவர்களிடம் பேசுகிற மாதிரி கனவில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய பேர் புகழெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல ஒரு வெற்றி பாதையில் போக போகிறீங்க. கஷ்டம்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். 2வது, இறந்தவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க, இல்லை தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 3வது, இறந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நற்புகழும் செல்வ செழிப்பும் உண்டாகும். இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போல ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய சில இக்கட்டான நிலையிலிருந்து நீங்கள் மீள போகிறீங்க. அவங்க உங்களுக்கு உதவ போகிறாங்க, இல்லை சிலர் உங்களுக்கு உதவ போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இறந்தவர்கள் உங்கள் கனவில் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பேசுகிறாங்க அப்படின்றப்ப எல்லா பிரச்சனைகளும் சிறப்பாக கையாண்டு விரைவில் நீங்களே அதற்கான வெற்றி பாதையை உருவாக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இறந்து போன தாய் கனவில் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்றப்போ சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் குறிப்பாக பெண் குழந்தை பிறப்பாங்க. நம் அன்புக்குரிய நமக்கு வேண்டப்பட்ட ஒருவர் இறந்தது போன்ற ஒரு கனவு வந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு துன்பங்கள் நீங்க போகிறதுன்னு அர்த்தம். இறந்து போனவர்களை தூக்கி செல்வது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். இறந்தவர்கள் உங்கள் கனவுல ஆசி வழங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இறந்தவர்கள் உங்கள் கனவுல அழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் உடனே ஒரு அர்ச்சனை பண்ணிடணும். இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போன்ற ஒரு கனவு வந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன பேரும் புகழும் உண்டாகும். சரிங்களா? அதே இறந்தவர்கள் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, கனவுல பேசாமல் போயிடுறாங்க, கனவுல அழறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இறந்தவர்கள் உங்களுடைய கனவுல வந்தால் நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய ஆயுள் பல மடங்கு பெருகும். இறந்தவர்களுடைய ஆசி செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா பல விதமான நன்மைகள் கிடைக்கும். நிச்சயமாக அவங்க அழற மாதிரி ஒரு கனவுகள் மட்டும் வரவே கூடாது, அவ்வளோ நல்லதே கிடையாது. இப்போ எல்லாருக்குமே இறந்தவர்கள் கனவு வருவாங்கன்னா கிடையாது. உண்மையாலே நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடுறோம். அவங்கள வழிபடுற அளவுக்கு பல மடங்கு நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைந்த அவங்கள வழிபட்டோன்னா அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்க விடாமல் பார்த்துப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இறந்தவங்களை வழிபடுறத மறக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு. கண்டிப்பாக அவங்க கனவுகள் மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு சின்ன எனக்கு கனவு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. எனக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்துச்சுங்க. என் வீட்லேயே எனக்கு தான் முதல் ஆண் குழந்தை. எங்கள் அத்தைங்க 2 பேர், 2 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை, 2 பெண் குழந்தை. என் அக்காவுக்கு 2 பெண் குழந்தை, என் சித்தி பொண்ணுக்கும் 2 பெண் குழந்தை. எல்லாருக்குமே பெண் குழந்தையாக இருந்து எனக்கு மட்டும்தான் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு எங்கள் வீட்டில். சரிங்களா? நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பிஸ்கட் கலரில் சாரீ கட்டிட்டு என் குலதெய்வ கோயில் இருக்குது, எங்கள் வீட்டாண்டே இருக்குது. அது அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஆனால் கிணறு நார்மலாக இல்லை, கனவுல கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுலேருந்து ஏறி குழந்தைய பார்த்துட்டு, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, குழந்தைக்கு நிறைய பேர் வராங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அந்த கனவுக்கான அர்த்தம் தெரியவே இல்லை. காலை தூங்கி எழுந்தோடனே எங்கள் அம்மாண்ட அந்த கனவு சொன்னேன். அதுவும் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மறுநாள் என் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு நைட்டு தூங்கி எழுத்துக்குள்ளே எனக்கு அந்த கனவு வந்துருச்சு எனக்கு. சரிங்களா? என் அம்மாண்ட சொல்கிறப்போ எங்கள் அப்பாவோட ஆயாவான்
எங்கள் அப்பாவோட ஆயா வந்தாங்களாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து வீட்டில் பையன், அவங்களுக்கு பிறந்த பொண்ணு, என் மூலியமா ஒரு ஆண் வாரிசு வந்திருக்கு. அது அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா கூட ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு இல்லையா, இதுவரையும் ஆண் வாரிசே அதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப, அவங்களுடைய தோற்றத்தை நான் சொல்கிறப்ப, நான் இதுவரையும் அவங்கள பார்த்ததில்ல, அவங்க ஃபோட்டோவும் பார்த்ததில்ல, அவங்க இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய தோற்றத்தை நான் சொன்னேன். எங்கள் அப்பா அது என்னுடைய பாட்டி வந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ஆம்பளை குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு நல்ல கனவுங்களா? குழந்தை கொஞ்ச நாள் கழித்து நல்லா இருந்தாங்க. என்னுடைய தம்பியோட நெருங்கின நண்பர், எப்போவுமே அவன் எங்கள் வீட்டிலே இருப்பான், சாப்பிடுவான், தூங்குவான். திடீர்னு அவன் இறந்துட்டான். அவன் குழந்தை தூக்கி வச்சுட்டே இருப்பான், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். இறந்துட்டு திடீர்னு ஒரு நாள் என் குழந்தை நைட்டு ஃபுல்லாக வீம்பி அழுதுகிட்டே இருக்குது. குழந்தை கண்ணெல்லாம் பெருசாக விழிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் கனவுல தூங்கி எழுந்தால் அவன் என் கனவுல வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாண்ட சொல்கிறப்ப, என் பாட்டிக்கிட்டலாம் சொல்கிறப்ப, அவன் குழந்தைய பார்த்துட்டு போயிருக்கான். குழந்தைக்கு ஞாபகம் இல்லையா, குழந்தைன்றது ஒரு நல்ல சக்தி. அந்த மாதிரி அவன் இறந்த ஆத்மாக்கள் உள்ளே வரப்போ அது ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கனவுகளும் ஒரு மாதிரி பலன் கொடுக்கும். கனவுகள் வராத ஒரு மனிதனே இந்த உலகத்தில் சொல்லவே முடியாதனால இந்த மாதிரி விஷயங்கள் இறந்தவர்கள் கனவுல வந்தால் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப 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 நல்லது. எவ்வளோ என் வாழ்க்கையில் மிராக்கள் நடந்திருக்கு. இறந்தவர்கள் கனவுல நல்லது நடந்திருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இறந்தவர்கள் மனசாக நினச்சி வழிபடுங்க. அமாவாசை தினத்தை வழிபடுங்க. தினமுமே அவங்களுக்கு சாப்பாடில் ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு சாப்பிடுங்க. காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. இது அனைத்துமே அவங்க உங்களோட தொடர்பில் இருப்பாங்க. இறந்தவர் கனவுல அதிர்ஷ்டங்க, கஷ்டம்லாம் விலகும், சந்தோஷங்கள் பெருகும், நிம்மதி கிடைக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை யார் கெட்ட எண்ணத்தோடு அவங்கள நெருங்கவே முடியாது. நீங்கள் இதுவரையும் இந்த பதிவை பார்க்குறீங்க, இதுவரையும் நீங்கள் இறந்தவங்களை மனசாக நினைக்கல, வழிபடலாம் கூட பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் நினச்சி பாருங்கள், இனிமேல் நீங்கள் வழிபட்டு பாருங்களேன். உங்களை அறியாமையே நிறைய நல்லது நடக்கிறத பார்ப்பீங்க. எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும். உங்களுக்குள்ளே யாரும் இருக்கா மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குது. உங்களை சுற்றி யாரும் இருக்கா மாதிரி நினைப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு காவலாக இருப்பாங்க. எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை அமாவாசை வரப்போ இறந்தவங்களுக்கு துணி வச்சு படைச்சிக்கோங்க. அவங்களுக்கு முறையான எல்லாமே பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேர் கனவு பெருசாக எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் கனவு ஒரு அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. ஆனால் ரொம்ப தெய்வத்தை நம்புகிறவங்க, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை விட்டு தவறும்போது, அவங்க கனவுல வரமாட்டாங்களா, நம்ம ஏக்கமாக இருக்கும்போது, அவங்க கனவுல நம்மக்கிட்ட பேசுகிறப்ப எப்படி இருக்கும்? கனவுல மட்டும்தாங்க அதெல்லாம் நடக்கும். படத்தில் வேணால் இறந்தவங்க பேசுகிறதெல்லாம் நடக்கும். ஆனால் கனவுல மட்டும்தான் நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அதனால் கனவுன்றது சும்மா ஒரு விஷயம் எடுத்து, கனவுன்றது மிகப்பெரிய விஷயங்க. அது பிரம்மஜத்தை நம்ம கூட இணைக்கிறதுக்கான ஒரு விஷயம், இறந்தவங்க நம்ம கூட இணைக்கிறதுக்கான விஷயம், கடவுள் நம்ம கூட இணைகிறதுக்கான விஷயம். அதனால் கனவுன்றது ரொம்ப முக்கியம். திறத்துற மாதிரியோ ஓடுற மாதிரியோ கனவு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரி நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதனால் ஒரு கனவுக்கும் பொருள் அதிகமாக இருக்குது. கனவில் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வந்திருக்கலாம், அந்த கனவுக்கான பொருள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கனவு எதனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அதுக்கான தெளிவு சொல்கிறேன். நன்றி சகோதர சகோதரிகளே.